அந்த காலத்தில் மெயின் மெசேஜ் தான் கர்த்தருடைய வார்த்தை, as per this Bible law. உடனே அடுத்து வா. அந்த காலத்தில் குறிக்கப்பட்ட சத்தியம் இந்த நாட்களில் இல்லை. அந்த நாட்களில் இருந்த மூல உபதேசம் இந்த நாட்களில் இல்லை. இந்த நாட்களில் விசுவாசிகளை குறித்த பாரம் இருக்கா இல்லையான்றதே தெரிய மாட்டேங்குது. நம்ம அந்த காலத்து ஊழியங்களுக்கும் இப்போ உள்ள ஊழியத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க மாஸ்டர்? பாஸ்டர், நான் 66 பிறந்தேன் பாஸ்டர். எனக்கு ஒரு விவரம் தெரியறதுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிருக்கலாம். அது அந்த கால்குலேஷன் நம்ம போடலை. ஆனால் born of brought up I am a Pentecostal pastor son. அந்த காலத்தில் ஊழியங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர்ஸ்குள்ளே ஒரு மனம் இருந்துச்சு. ரெண்டாவது, பாஸ்டர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. மூணாவது, பாஸ்டர்ஸ் இப்போ நான் பாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என் வீட்டுக்கு வருவீங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம். நீங்கள் ஏதாவது காரியம்னா என்னை கூப்பிடுவீங்க சபைக்கு, நான் ஏதாவது காரியம்னா உங்களை என் சபைக்கு கூப்பிடுவேன். இந்த மாதிரி தான் அக்காலத்தில் இருந்தது. அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சபை ஆராதனை 9 மணிக்கு தொடங்கிடுவாங்க. 8:30 மணிக்கு சர்ச் ஃபுல்லாகிடும் பாஸ்டர். நான் ப்ராக்டிக்கல் என்னுடைய தகப்பனார் இருந்த சபையை குறித்து தான் நான் சொல்ல முடியும், மற்ற சபைகளை குறித்து சொல்ல முடியாது. கரெக்டாக 9 o'clock பிகினிங் ப்ரேயர் பண்ணிடுவார். பாடி முடித்த உடனே கீழே தான் உட்காந்துருப்பாங்க. ஸ்டேஜில் எந்த சேரும் கிடையாது. கீழே ஒயிட் பிளாங்கெட் விரிச்சிருப்பாங்க, டேபிள் இருக்கும். அப்போ இந்த ஆல்டர் கூட கிடையாது, டேபிள் தான். அந்த டேபிளில் ஒயிட் போட்டு முன்னால் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த எம்ப்ராய்டில் பண்ணியிருப்பாங்க. அப்போது கீழேயும் அதே மாதிரி ட்ரம்மு, டேமரின்னு, ஹார்மோனியம், புல்புல் தாரா, மொராக்கோஸ், அப்புறம் இந்த ஜைஞ்சிக் அடிக்கிற ஜால்ரா இருக்குல்ல, அதுதான் இதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஆனால் அது கீழே தான் வாசிக்கணும், மேலே வாசிக்கக்கூடாது. அப்போ ஒரு 4 பாட்டு கரெக்டாக 4-5 பாட்டு பாடுவாங்க. பாடினொன்னு ஒரு ஜெபம் பண்ணோன்னே இப்போ சாட்சி நேரம். சாட்சியே 1 மணி நேரம் போகும் பாஸ்டர். எந்திரிக்கும் போதே பாட்டோட தான் எந்திரிப்பாங்க, அதோட சாட்சி சொல்லுவாங்க. சாட்சி முடிஞ்ச உடனே சங்கீதத்திலேயே ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஆஃபரிங் சாங்ஸ் முடித்த உடனே செய்தி 1 மணி நேரம் அந்த 1.5 மணி நேரம் போகும். லாஸ்ட் ப்ரேயர் முடியும் போது மணி 1-1:15 ஆயிரும். அதுக்கு பிறகு பாஸ்டருடைய அம்மா எல்லாத்துக்கும் பிரைஸ் லாட் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்டருக்கு முன்னால் நிறைய பேர் முழங்கால் போட்டிருப்பாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது 2 மணி ஆயிடும். அந்த காலத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதிகமாக இருந்தாங்க. அந்த காலத்தில் டாக்ட்ரினை பிரசங்கிக்கிற ஊழியக்காரங்க இருந்தாங்க. அந்த காலத்தில் வசனம்தான் மெயின். அந்த காலத்தில் ஆராதனை எங்களுக்கு தெரியாது பாஸ்டர். அந்த காலத்தில் மெயின் மெசேஜ் தான் கர்த்தருடைய வார்த்தை, சத்தியம், இதைத்தான் போதிப்பாங்க. அந்த காலத்தில் பாஸ்டர் சபைகளில் எங்கள் அப்பா சொன்ன ஒரு காரியம் என்னுடைய மைண்டில் இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி எங்கள் அப்பா சொல்வார், மூல உபதேசம், மெயின் டாக்ட்ரின் என்ன அப்படின்னா ரட்சிப்பு, பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம், வரங்கள், கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு விலகுதல், வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம், அப்பம் பிட்குதல், ஜெபத்தில் காத்திருத்தல், ஆலயத்திற்கு ஒழுங்காக வருவது, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும், அவர் எப்போ வந்தாலும் புறப்பட போகணும். இந்த 7 மூல உபதேசம்தான் as per this Bible law அப்படின்னு நான் எங்கள் அப்பா பண்ண பிரசங்கத்தில் நான் கேட்டிருக்கேன். இப்போ இந்த 7 உபதேசம் இப்போ இல்லை. இப்போ நான் அக்காலத்தை முடிக்கிறேன் நான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்னா ஒரு வீட்டில் தான், பாஸ்டர் வீட்டில் தான் சமைப்பாங்க, நோ கேட்ரிங். அவங்க சமைச்சு கொடுத்து பரிமாறி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு பாஸ்டர் அப்படியே மாறிடுச்சு.
அப்படியே டேர்ன் ஆயிடுச்சு. இப்போல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மணி நேரம் நடக்கிற ஆராதனை இருக்குது, 1.5 மணி நேரம் நடக்கிற ஆராதனை இருக்குது, 2 மணி நேரம் ஆராதனை இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு 2 பாட்டு, ஒரு சின்ன ஒர்ஷிப்பு, ஒரு செய்தி, ஒரு காணிக்கை, அறிவிப்பு, முடிவு ஜெபம், உடனே போ அடுத்து வா. அந்த காலத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேளுங்க, பரமண்டல ஜெபம் தெரியும். இந்த காலத்தில் கேளுங்க, தெரியாது. சிஎஸ்ஐ, ஆர்சி, லுத்ரன் அவங்களுக்கு தெரியும். பெண்டிகாஸ்டில் நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி 10 கற்பனைகளை கேளுங்க, அப்போ தெரியும். ஏன்னா சபையில் அது போதிக்கப்பட்டது. அதே சமயம் காலை இரவு ஜெபிக்கணும், சபைக்கு ஒழுங்காக வரணும். சபைக்கு இன்றைக்கி ஒரு ஃபேமிலி வரலைன்னா பாஸ்டர், எங்கள் அப்பா ஆமேன்ட்டு எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணிவிட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுவார். காலையில் ஃபாஸ்டிங், மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு போகலைனாலும் பரவாயில்ல, நேராக அந்த விசுவாசி வீட்டுக்கு போய் ஏன் வரல, எதுக்காக வரல, என்ன காரணம், என்ன பலவீனம், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவார். இன்றைக்கி யாராவது அப்படி இருக்காங்களா பாஸ்டர்? இக்கால சபைகளில் நீங்கள் பார்க்குறவங்க, பார்க்குற ஊழியக்காரங்க, தயவு செய்து நான் பேசுகிறத ஒரு அறியாமையில் பேசுகிறனோ அறிஞ்சு பேசுகிறனோ நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒன்று, அந்த கால சபையினுடைய கோட்பாடுகள் இந்த கால சபையில் இல்லை. இரண்டாவது, அந்த காலத்தில் குறிக்கப்பட்ட சத்தியம் இந்த நாட்களில் இல்லை. அந்த நாட்களில் இருந்த மூல உபதேசம் இந்த நாட்களில் இல்லை. இந்த நாட்களில் விசுவாசிகளை குறித்த பாரம் இருக்கா இல்லையான்றதே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஃபேமிலி எங்கிட்ட வந்தாங்க, அவங்க ஞானஸ்தானமே எடுக்கலை, ஒரு சபைக்கு பல வருஷமாக போயிட்டுருக்காங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? இந்த சபை. உங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாரா? வரல. உங்கள் பாஸ்டர்கிட்ட நீங்கள் பேச முடிஞ்சுதா? பேச முடியல. ஏரியா பாஸ்டர்ஸ் தான் எங்கள் வீட்டுக்கு வராங்க, ஏரியா பாஸ்டர்ஸ் தான் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அக்காலத்தில் இருந்த வல்லமை, அபிஷேகம், உன்னதம், தீர்க்க தரிசனம், தேவனுடைய கிரியைகள் இக்காலத்தில் குறைஞ்சு தான் இருக்கே ஒழிய அதிகமாக இல்லை. இல்லை, நீங்கள் பாஸ்டர் தானே பாஸ்டர், நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் இப்போ நான் சொன்னதை உணர்றீங்களா இல்லையா? உணர்றேன் பாஸ்டர், கண்டிப்பாக உணர்றேன். இப்போ அந்த நீங்களும் பாஸ்டர் மகன், நானும் பாஸ்டர் மகன். கண்டிப்பாக நம்முடைய தலைமுறைகள் ஊழியம் செஞ்ச மாதிரி இன்றைக்கி நம்மளால் ஊழியம் செய்ய முடியுது. ஆனால் மற்றவர்களால் ஏன் ஊழியம் செய்ய முடியலன்னு எனக்கு தெரியல. அதுக்கு கர்த்தர் தான் அவருடைய வருகைக்கு முன்னால் ஆன்சர் கொடுக்கணும். கண்டிப்பாக பாஸ்டர். இப்போ இந்த சத்தியம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? இப்போ சத்தியம் அதை கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். டாக்ட்ரின் மூல உபதேசம் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப கிளியராக சொன்னீங்க. 7 காரியங்கள். சத்தியம்னா என்ன பாஸ்டர்? வேர்ட் ஆஃப் காட் தான். வேர்ட் ஆஃப் காட் தான். வேர்ட் ஆஃப் காட். சிலர் சத்தியத்தை நம்ம அவுட்வர்ட் அப்பியரன்ஸை நம்ம அணிந்து கொள்கிற அந்த உடைய வச்சு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆமாம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ சத்தியம் அப்படின்னா வேர்ட் ஆஃப் காட் தான். வேறு எந்த வேர்டுமே நாம் அதுக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் சத்தியத்தை பேசுகிறீங்க அப்படின்னா உலகத்தில் சொல்லுவாங்க, ஆமாங்க நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்வாங்க. இல்லை, நிறைய பேர் இந்த புறம்பான அலங்காரத்தை குறித்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுகிறாங்க பாஸ்டர். அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம் பாஸ்டர். இப்போ நான் போகிற சபைகளில் சில சபைகளில் சொல்லுவாங்க, ஞானஸ்தானத்தை பற்றி பேசாதீங்க, செகண்ட் கம்மிங்கை குறித்து பேசாதீங்க, ப்ராஃபஸியை குறித்து பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அது சத்தியம் கிடையாது. சத்தியம்னா என்ன? உள்ளதை உள்ளதென்று சொல்லுவது தான் சத்தியம். ஆஸ் பர் பைபிள். இப்போ பைபிள் என்ன சொல்லுது? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொண்டு தான் ஆகணும். இந்த சத்தியம் இல்லைங்கிறத எப்படி கொண்டு வராங்கன்னா, தெளிப்பு ஞானஸ்தானம், அது சும்மா ஒரு நாகரிகமாக போயிடும்ல. இதை தண்ணிக்குள்ளே போய் முக்கி திரும்ப எந்திரிச்சு திரும்ப வேறு ட்ரெஸ் போட்டு வரணுங்கிறதுக்காக. ஆனால் எஸ் அ வேர்ட் ஆஃப் காட் என்னென்னா ரட்சிப்பு, காத்துக்கொள்ளுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், உடன்படிக்கை, அக்னி அபிஷேகம் உள்ளத்தில் இறங்குது, ஆனந்த தைல அபிஷேகம் உச்சத்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறங்குது, மகிமையின் அபிஷேகம், கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், ராஜரிக அபிஷேகம், ஆசாரியனுடைய அபிஷேகம் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அதுதான் சத்தியமே. வேர்ட் ஆஃப் காடில் உள்ளது பாஸ்டர்.
அப்படியே நீங்கள் வெளிப்படுத்துறது தான் சத்தியம். அதை நம்ம வார்த்தையை நம்ம அதாவது வெளிப்படுத்துறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நினச்சிட்டு அதுக்கு தான் பாஸ்டர் வரங்களில் ஒரு வரம் இருக்குல்ல பாஸ்டர், பகுத்தறிதலின் வரம். பற்பல பாஷை பேசுகிற வரம் இருக்குது, வியாக்கியானம் பண்ணுறது. இப்போ இந்த 3 வரங்கள் என்ன செய்யும்? இந்த 3 வரங்கள் நம்ம அந்த வேர்ட் ஆஃப் காட். தாவீது சிம்பிளாக சொல்கிறாங்கல்ல பாஸ்டர், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாயிருந்து தியானமாக இருக்கணும், அதான் சத்தியம். இப்போ அது மெடிடேஷன் வந்து நாமளா நமக்குரிய காரியத்தில் மெடிடேட் பண்ணுறதில்லை, நிறைய புஸ்தகத்தை கம்பேர் பண்ணி மெடிடேட் பண்ணுறதில்லை. இன் ஸ்பிரிச்சுவல், இன் கிஃப்ட், ஆவியானுடைய வல்லமையினால் ஆண்டவரே இந்த வசனத்துக்குரிய வியாக்கியானம் என்ன, யாருக்கு வேதத்தில் பிரியம் வரும்? துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உடையத்தில் உட்காராமலும், அவங்க தான் வேதத்தில் பிரியமாக இருக்க முடியும். அப்படி பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவ்வளோதான். துன்மார்க்கரோ அப்படிங்கிறாமல் வேர்ட் ஆஃப் காட் இல்லாதவங்க அழிவாங்க. அப்படிதான் சதற போல தான் இருப்பாங்க. ஆமாம், அது தெளிவாக பாஸ்டர். நாம் ஒரு காரியத்தை நல்ல ஜபத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்குற அந்த ரேமா வேர்டு அதை பெற்றுக்கொண்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தோம்னா கிளைகளையாக வரும். எனக்கு என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் பாஸ்டர், இப்போ ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்னா விசுவாசத்தில் ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்குவேன். எடுத்துட்டு அதுக்கு எந்த விளக்கத்தையும் அதில் எழுத மாட்டேன், அப்படியே கொண்டு போய் ஒரு பிரிண்ட் அவுட்டை வைப்பேன். வச்சுட்டு அதுக்குரிய வசனங்களை மட்டும் கோர்வையாக இருக்கும். அந்த இடத்துல பைபிள் சொல்லுது பாஸ்டர், நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே. போதிக்கிறவங்களுக்கு அதுதான் விளையற பெற்ற டாக்டரினை ஒழிய அதை விட வேற டாக்டரின் இல்லை பாஸ்டர். கண்டிப்பாக பாஸ்டர், ஆவியானவர் தான் இது. நீங்கள் அதாவது சத்தியம் அப்படின்னா உலகத்தில் வந்து சத்தியம் பண்ணி சொல்கிறா, நீ இந்த காரியத்தை செய்யலைன்னு சொல்கிறா, சத்தியம். அம்மா ஆண்டவர் பூமியின் பேரிலும் வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணாதிருப்பாய். சத்தியம் ஒன்லி வேர்ட் ஆஃப் காட். இப்போ நீங்கள் எரேமியாவில் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இதோ நான் இருக்கிறேன், உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி குணமாக்கி சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதெல்லாமே நமக்கு வந்தாலும் வேர்ட் ஆஃப் காட். எரேமியா சொல்கிறான, கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன், தியானம் பண்ணுவேன். ஃபாதரே நிறைய பாடலில் பாடியிருக்காரு, சமூகத்தில் நான் தியானம் பண்ணுவேன். அதான் தியானம், அதான் சத்தியங்கிறது வேர்ட் ஆஃப் காட். ரொம்ப பிரயோஜனமாக இருந்து பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இக்காலத்திற்கேற்ற மாதிரி இந்த ஊழியத்தை நாங்கள் மாற்றியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இக்காலத்திற்கேற்ற மாதிரி ஒரு பைபிள் வந்திருக்கலாமே பாஸ்டர். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றா போதும், நீ திரும்ப பாவம் செஞ்சாலும் உனக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ 1 மணி நேரம் ஆராதிச்சா போதும், ஈக்குவல் டு ப்ரேயருங்கிறாங்க. நீ விபச்சார பாவம் செய்யி, நீ தண்ணி அடி, நீ என்ன பாவம் வேணாலும் செஞ்சுக்கோ, ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு வா. எங்கள் பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, ஒர்ஷிப் பண்ண தெரியாது, தீர்க்க தரிசனம் கிடையாது. எங்கள் பாஸ்டருக்கு ஒன்றுமே கிடையாது. எங்கள் பாஸ்டர் முழங்கால் போட்டார்னா நடக்காதவைகள் நடக்கும். அந்த காலத்து விசுவாசி இன்னும் பூங்கிழவனா சபையில் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா எப்படி பாஸ்டர்?